प्राप्तागमान्त विजयमनुगणं सिद्धतापूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तम् तत्त्वस्तं श्रीवरागं यदिवरमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुह भृङ्गराजमो दय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः स्तोत्रेषु पुंसाममृतं चरन्ति सरस्वतीं संस्कृतकामधेनुं त्वत्प्रेयसत्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोधे त्वमेव जननि त्वदभिष्टवार्गां वाचं प्रसन्नमधुरा मम संविदेहि वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं नाम वैजयन्ती विभूषणं नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पादाख्यं स्वं सुविशदशिरं सिद्धमध्यापयन्ति सोच्चिष्टायां सजनिगणितं चापलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमः भुजये वास्तु भूयः अन्नवयल् புதுவையாண்டாளரங்கற்கு பன்னே திருப்பாவை பல்வதியம் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல வல்வளையாய் அடிநீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றமும் நான் கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ சுவர்க்கம் போகின்றவம்மனாய் மாற்றம் தாராவு வாசல் திறவாதார் நாற்ற சுடாய் முடி நாராயணன் நம்மால் போர்த்த பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வேந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் நான் தந்தானோ ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து இரவேலோரெம்பாவாய். சங்கத்தமிழ் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாவையில இன்றைய தினம் நமக்கு 10வது பாசுரத்துடையதான அனுபவம். ஆண்டாள் வந்து 6வது பாசுரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு தோழிகளாக எழுப்புறார். பாகவத சுப்பிரபாதம் அப்படின்னு உரையாசிரியர்கள்லாம் அனுபவிக்கிற கிரமத்தில் நாம் அனுபவிச்சுட்டு வந்தோம். இந்த இடத்துல உள்ள ஒழுங்குபவன் யாரு இந்த தோழியை எழுப்புறதுக்காக வழக்கம் போல ஆண்டாள் எல்லாரோடையுமா கூட வந்துட்டுக்கா உள்ள ஒதுங்கிட்டு இருக்கக்கூடிய தோழியை எழுப்புறார். இந்த தோழியை பார்த்து இந்த பாசுரத்துல சம்போதனை பண்றது கூப்பிடுறது எப்படி அப்படின்னா அம்மனாய் அப்படின்னு கூப்பிடுறார். அம்மனாய்னா தலைவியேன்னு அர்த்தம், நிர்வாக கை அப்படின்னு அர்த்தம். நமக்கு பெருமாளுக்கு கூட அம்மானேன்னு சொல்றது, திருவரங்கத்தம்மானே அப்படின்னா எல்லாருக்கும் தலைவனா இருக்கான் இல்லையா நம்பெருமான் ரங்கநாதன், அதனால அம்மானேன்னு சொல்றோமே. அந்த மாதிரி இங்க உள்ள தூங்கிட்டு இருக்கிறவள அம்மனாய் அப்படின்னு சொல்றா. நிர்வாகிக்கையே நீ வந்து தூங்கலாமா?
நீ எழுந்திருக்க வேண்டாமான்னு கேட்கிறா. எப்பேற்பட்ட தோழியா இவள்? உள்ள படுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாகவதை எப்பேற்பட்டவளாம்? கிருஷ்ணன் வந்து மற்ற எல்லா தோழிகளையும் எப்படி பாடுபடுத்துவானோ அதுக்கு மேல கிருஷ்ணனை பாடுபடுத்தக்கூடிய ஒரு தோழியா. அதனால உள்ள படுத்துட்டு இருக்காளாம். நிர்வாகியோ, எல்லாரையும் தலைவியா, எல்லாரோட தலைவியா இருக்கே, நீ முதல்ல எழுந்துக்க வேண்டாமா? பொழுது விடிஞ்சுடுத்தோன்னு எழுந்துக்க வேண்டாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆண்டாள் வழக்கம் போல கூப்பிடுறா. உள்ள இருக்கிறவ பொழுது விடிஞ்சுடுத்தா, அதுக்கு ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லு அப்படின்னு வழக்கம் போல கேட்கிறா. ஆண்டாள் சொல்றா, நீ என்ன பரம பாக்கியம் பண்ணினியோ தெரியல, சுவர்க்கத்துல இருக்கிற மாதிரி நீ வந்து உள்ள கிருஷ்ணனை நீ அனுபவம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு இந்த பிராப்தம் வந்து நீ என்ன நோன்பு நோற்று இந்த உனக்கு சுவர்க்கம் கிடைச்சது அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற மனாய், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திகவாதான், மாற்றமும் தாராரோ வாசல் திகவாதான். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். என்ன நோன்பு நோற்றியோ தெரியலையே, இப்படி ஒரு நோன்பு நோற்று கிருஷ்ணனை அனுபவிச்சுட்டு உள்ள சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கியே அப்படின்னு கேட்கிறான். ராமாயணத்துல சீதை ஒரு சொர்க்கம்னா எதுங்கிறத நமக்கு காமிக்கிறார். இந்த உள்ள உறங்கிட்டு இருக்கிற தோழியை பார்த்து ஆண்டாள் ஏன் சொர்க்கம்னு சொல்றாருன்னா, கண்ணன் எங்க இருக்கிறானோ கண்ணன் இருக்கக்கூடிய இடம் சொர்க்கம் அப்படின்னு ஆண்டாள் திருவுள்ளம். ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா சீதையே சொல்றா. சீதை என்ன சொல்றா அப்படின்னா, ராமன் காட்டுக்கு போறதுன்னு தீர்மானம் ஆயிடுத்து. கைகேயி வரம் கேட்டுட்டா. சம்பராசுர யுத்தத்திலே எனக்கு 2 வரம் நீங்க தரணும்னு தரேன்னு சொன்னேன், அந்த வரத்தை இப்ப கொடுங்கோன்னா. இப்பதான் வந்து பட்டாபிஷேகம்ங்கிறது பொழுது முடிஞ்சு ஆக போறது. அதுக்குள்ள கைகேயி பிடிவாரம் பிடிச்சி தசரதன்கிட்ட கேட்கிறா. அதெல்லாம் நம்ம அன்னைக்கே அனுபவிச்சோம். ஏயவதங்கள் 2 ஒன்றினால் என் செய் உலகாழ்வது, ஏயவதங்கள் 2 ஒன்றினால் என் செய் உலகாழ்வது, சீதை கேள்வன் ஒன்றாள் போய் மனமாழ்வது என புகன்று நின்றாள், தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள், தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள். கம்மனுக்கே பிடிக்கல போல. எப்பேற்பட்ட வரத்தை கேட்கிறாளே. தீய காரியங்களுக்கெல்லாம் ஒரு தீய செயல்கள்லாம் ஒரு சேர்ந்து ஒரு சொரூபம் எடுத்தா சமஷ்டி ரூபமா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காளாம் கைகேயி. தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள், அதுலயே ரொம்ப போற்றத்தக்கதான சிறந்தவள்னு, தீய காரியங்கள்ல சிறந்தவள்னு போட்டுனா அவ எவ்வளவு பெற்ற தீய காரியம் பண்ணவளா இருப்பா. அப்படிப்பட்டதான இவள் அப்படின்னு கம்பநாட்டு ஆழ்வானே அனுபவிக்கிறார். அதனால கைகையை கண்டு அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. இப்படி ராமனை காட்டுக்கு அனுப்ப போறாளே. தசரதனுக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழி தெரியல. அவள் சொன்னபடி 2 வரணும் கொடுத்துட்டா, 1 வரத்தினால என்ன வேணும்னு கேட்டா வால்மீகி ராமாயணத்திலேயே அனுபவிக்கிறார். நவ பஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாசிதா சீராஜின ஜடாதாரி ராமோ பவது தாபசஹ. நவ பஞ்ச வருஷாணி 14 ஆண்டுகள் வரதுக்கு போகணும் ராமவீரா. சரி, பரதன் என்ன பண்ணணும்னா, பரதனுக்கு முடிசூட்டணும், என்னுடைய பிள்ளை பரதனுக்கு முடிசூட்டணும் அப்படின்னு கேட்டுட்டா. ஆழி சூடு உலகமெல்லாம் பரதனேயாள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கவும் தவம் மேற்கொண்டு பூடி வெங்கானம் நன்னி புண்ணிய புனல்களாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். தாற்பயம் கருத்தெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டேன்.
அதனால பாசுரம் மாத்திரம் சொல்லிட்டு போறேன். அப்படி ரெண்டு வரனால பரதனுக்கு முடிச்சு விட்டணும்னு கேட்டுட்டா, ராமபிரான 14 வருஷம் மனத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டுட்டா, 2 வரங்களை கொடுக்கணும்னு கேட்டுட்டா. அப்ப தசரதன் துடிச்சு போறான். துடிச்சு போகும்பொழுது சொல்றாமா, நான் எல்லா நாடு சொத்து எல்லாமே நான் உன்ன இடத்துல கொடுத்துடுறேன். கைகையை பார்த்து சொல்றான், எல்லாத்தையும் கொடுத்துடுறேன், ராமனை மட்டும் நீ காட்டுக்கு போக சொல்லாத அப்படின்னு எல்லாம் சொல்றா. என் மகன் ஆழ்வான் நீ இனிது ஆழ்வாய், என் மகன் ஆழ்வான் நீ இனிது ஆழ்வாய், நிலமெல்லாம் உன்வசமே யான் தந்தேயே, என் மகன் என் கண் என் உயிர் எல்லா உயிர்கட்கும் நன்மகன், இந்த நாடு இரவாமை நல்கு என்றான். என்ன சொல்றான் தசரதன்? அம்மா எல்லாத்தையும் நான் ஒரு இடத்துல கொடுத்துடுறேன், பரதனே ஆளட்டும், நின் மகன் ஆழ்வான், நீ வேணுனாலும் ஆண்டுக்கோ, உனக்கு ஆசையா இருந்தா நீ வேணாலும் ராஜ்யத்தை நீ ஆண்டுக்கோ, நீ இனிது ஆழ்வாய், எல்லா நிலம் புலந்து எல்லாத்தையும் கொடுத்துடுறேன், நிலமெல்லாம் யான் தந்தேயே, ஆனால் என் மகன் என் உயிர் எல்லா உயிர்களுக்கும், என் மகன் என் கண் என் உயிர்கிறார் தசரதன். என்னுடைய மகன் என்னுடைய கண்ணு போல, என் கண்ணை நீ பறிச்சுடாத, அவன் கண்மணி, என்னுடைய கண்மணியை நீ பறிச்சுடாத, என் மகன் என் கண் என் உயிர் எல்லா உயிர்களுக்கும் நன்மகன். அயோத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை பிரஜைகளும் சேர்ந்து சம்மதத்தோட இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவதானனம். அத்தனை மக்களும் சேர்த்து கேட்டாமா, அவனை யானை மேல அம்பாலியா வரக்கூடிய அழக பார்க்கணும், ராமனுக்கு முடிசூட்டணும்னு கேட்டாமா. அதனால யாராவது ஒத்த தப்பு சொல்லட்டும், என் குழந்தை ராமன் மேல நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன், எல்லா உயிர்களுக்கும் நண்பகன், எல்லா உயிர்களுக்கும் எல்லாருக்கும் பிரியமானவன் அந்த ராமன், இந்த நாடு அவனை இழந்துடக்கூடாதுமா, அவனை காட்டுக்கு அமுச்சுடாதுன்னு கதறலாம் தசரதன். கைகேயி கடைசி வரைக்கும் மனசை கல்லா வச்சிருந்தா எதுவும் பண்ணல. அப்புறம் சுமந்திரனை கூட்டு விடயத்தை சொல்றா, எல்லாத்தையும் அன்னைக்கு அனுபவிச்சுட்டோம். சுமந்திரன் சரிவிட்டார். சுமந்திரன் கூப்பிட்டு சொல்லிட்டார், ராமனை ராமன் இடத்துல, அப்பா உன்னுடைய அப்பா இப்படி சொல்றாருப்பா, அரசர் இயம்பினான், பாசுரம் சொன்னேன், அந்த பாசுரம் தான், ஆழிசூழ் உலகமெல்லாம் அப்படின்னு என்று இயம்பினார் அரசர் தான். குழந்தை உடனே ராமபிரான் சொல்றானா, அம்மா அப்பா அரசர் சொன்னான்னு சொல்றேளே, நீங்க சொன்னா கூட நான் கேட்பேன் சக்கரவர்த்தி திருமகன். என்னன்னு பரிசீலனை பண்ண பார்க்காம என்ன எது நல்லதா கெட்டதான்னு கூட நான் பார்க்க மாட்டேன். நீங்க சொன்னா கூட நுண்பணி மறுப்படும், உங்களுடைய பணினா நான் மறுத்துடுவேனாம்மா. அப்பா சொன்னா அரசர் சொன்னான்னு நீங்க சொல்றேனே, நுண்பணி மறுப்பணும். என்னுடைய பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே பெற்றதன்றோ அப்படின்னு கமலாட்டாழ்வார் அனுபவிக்கிறான். என்னுடைய பின்னவன் யாரு? பரதன். பரதாழ்வார் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் போல ஆச்சாரு. எனக்கு என்ன அது என்ன இருக்கு பொறாமையா? நான் உனக்கு செய்ய மாட்டேனா அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் தாயார் இடத்துல கேட்கலாம். அப்புறம் விடை பெற்று காட்டுக்கு கிளம்பிடுறான். காட்டுக்கு கிளம்புறதுன்னு முடிவாயிடுத்து. சீதையின் இடத்துல சொல்லியாச்சு. சீதை ராமன் இடத்துல சொல்றா, என்னையும் அழைச்சின்னு போங்கோ, நானும் வருவேன் உங்களோட. அம்மா வேண்டாமா, காட்டுல மிருகங்கள்லாம் இருக்கும், அதனால நீ பயப்படுவ வேண்டாம், மிருகங்கள் இருந்தாலும் பரவாயில்ல நான் வரேன். அங்க கல்லு முள்ளில தான் படுத்துக்கிற மாதிரி இருக்கும், நம்ம சுகத்தா வாழ முடியாது. என்ன அப்படி வர கேட்டிருக்கா பரதனேயால அவன் எப்படி போடுமா ராமவீரா? தாழிவும் சடைகள் தாங்கி தாங்கரும் தமம் மேற்கொண்டு, தாழிவும் சடைகள் தாங்கி ஜடாபாரந்தர் சென்று போகணும்னு கேட்டிருக்கா. தாழிவும் சடைகள் தாங்கி தவம் மேற்கொண்டு தபஸ்விய மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காமா. நாம தபஸ்வி மாதிரி இருக்கணும். தவம் மேற்கொண்டு அந்த காடு எப்பேற்பட்ட காடா? கைகையோட மனசை பாருங்கோ. பூடி வெண்கானம் நன்னி
புண்ணிய புனல்களாடி, கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய காடு ஒரே காட்டை தங்கிடக்கூடாதான், கிளீன் பண்ணிட்டு அங்கேயே இருக்கிறது படுத்துக்கிறது கூடாதான். அதனால காடு வனேன வனங்கத்துவாங்கிற வால்மீகி. அதனால காடு விட்டு காடு இங்க மாறிண்டே இருக்கணுமா. வெங்கானம் நன்னி புண்ணிய நதிகள்லாம் பார்த்துட்டா ஸ்நானம் பண்ணணுமா. அதனால ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானத்தோட இருக்கிறாளாம். புனல்களாடி ரொம்ப நாள் சொல்லலம்மா சீதை, ஏழிரண்டாண்டில் வா என்று இயம்பினன் அரசர் என்றா. அப்பா சொல்லியிருக்காம்மா, தசரத மகாராஜா சொல்லியிருக்க நீ வர வேண்டாம். அப்போ சீதை சொல்லக்கூடிய வார்த்தை யஸ்வயா சகசஸ்வர்கா நிரயோ யஸ்வா வினா, யஸ்வயா சகசஸ்வர்கா நிரயோ யஸ்வயா வினா. ராமா, நீர் தேவரீர் எங்க இருக்கிறீரோ அதுதான் எனக்கு சொர்க்கம். நீர் முள் இருக்கும் கல் இருக்கும் நரக மாதிரி இருக்கும், நீ வர வேண்டாம் நீர் காரணம் சொல்றீர். எனக்கு நரகம் எதுன்னா தேவரீர் எப்ப என் பக்கத்துல இல்லையோ அதுதான் நரகம், தேவரீர் பக்கத்துல இருந்துட்டா அதுதான் எனக்கு சொர்க்கம்னு சீதையுடைய திருவாக்கால சொல்றான். அதனால இங்க எது சொர்க்கம்னா பெருமாள் பக்கத்துல இருக்கிறது. அந்த இடத்துக்கு பெருமாள் பக்கத்துல இருந்துட்டா அந்த இடம் நமக்கு சொர்க்கம் அப்படிங்கறத சொல்றா. அதை வச்சுதான் இங்க ஆண்டாள் சொல்றா, அம்மா நீ என்ன பாக்கியம் பண்ண, சொர்க்கத்தை நீ அனுபவிக்கிற, அப்படிப்பட்டவள் நீ உள்ள உறங்கின்னு இருக்கியே அப்படின்னு கேட்கிறா. நோற்று சுபகம் பூகின்ற அம்மனாய் தலைவியே அப்படின்னு கேட்கிறா. உடனே அந்த உள்ளே உறங்கி இருக்கக்கூடிய தலைவி எப்பேற்பட்டவள் அப்படிங்கிறதுக்கு ஒரு திஷ்டாந்தம், ஒரு எடுத்துக்காட்டு சொல்றது. ராஜஸ்ரவசு ஒரு பெரிய மகரிஷி, அவர் யஜ்யம் பண்றார், யாகம் பண்றார். அந்த யாகம் சர்வஸ்வ யாகம், ஒரு பெரிய யாகம் பண்றது. யாகத்துக்கு அங்கமா தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நிறைய வஸ்துக்களை தானம் பண்றார். அதுல பசுக்களை நிறைய பேருக்கு தானம் பண்றார். அவருடைய பிள்ளை நச்சிகேதஸ்னு பேர். அந்த பையன் கூடயே இருந்து பார்த்துட்டு இருக்க, அவ அப்பா என்னென்ன தானம் பண்றா, தர்மம் பண்றா, எப்படி யாகம் பண்றாரு. நம்ம யாருக்காவது தானம் பண்ணணும்னா வசந்த பொருளை பண்ணணும். நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற பொருளை போனா போறது அவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்தா அந்த தானம் மீன் நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கிறோமோ அந்த அளவு இருக்கணும். இல்ல அதை விட ஒரு குவாலிட்டி இருக்கிறதா நம்ம அவளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் உகர்ந்துதான். ஏன்னா தானத்தை பத்தி சொல்றதே தானோதக சமந்தானம் நத்வாதஸ்யா பரம் வ்ரதம், நானோதக சமந்தானம் நத்வாதஸ்யா பரம் வ்ரதம், ந காயத்ரியா பரோ மந்த்ரஹ ந மாதுஹ பரதெய்வதமோ. நானோதக சமந்தானம், தானத்திலே இது உயர்ந்ததுன்னா உதகதானம் அப்படிங்கிறது தான் சிறந்தது. நானோதக சமந்தானம், விரதம் நிறைய இருக்கே, எந்த விரதம் வசந்ததுன்னா துவாதசி விரதம் தான் பெருமாளுக்கு விஷ்ணுவுக்கு பிரீத்திகரமான ஒரு விரதம். அது துவாதசியா பரம்பிரதம், அதை விட ஒரு உயர்ந்த விரதம் கிடையாதுன்னுட்டா. என்னவோ மந்திரம், நான் என்னென்னவோ மந்திரம் ஜபிக்கிறேன், பெருமாள் உபாசனை பண்றேன்னாலும் காயத்ரி மூலதனமா வேணும். காயத்ரியா பரோ மந்திரா, அந்த காயத்ரி தான் மந்திரமாதான்னு சொல்லக்கூடியது. அந்த மந்திரத்தை நாம ஜபிச்சு அனுஷ்டானத்தை பண்ணதான் மிச்ச மந்திரங்கள், அந்த மந்திரங்களும் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். காயத்ரியா பரோ மந்திரா ந மாதுஹு பரதெய்வதம், அம்மாவை தெய்வமாக நினை. அம்மாவை ஒரு இன்னொரு தெய்வத்தை போய் நான் அந்த தெய்வத்துக்கு கொடுத்துருக்கேன், அன்னத்துக்கு கொடுத்துருக்கேன், பிரசாதத்துக்கு கொடுத்துருக்கேன், ஆத்துல இவளுக்கு சோறு போடணும் இல்லையோ, அம்மாவை காப்பாற்றணும். நான் மாத்துக்கு பரதெய்வதற்கு ஸ்லோகம். இப்படி உயர்ந்த வஸ்துக்களை தானம் பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் விதிக்கிறது. அப்படி விதிக்கும் பொழுது நச்சிகேதஸ் பார்க்கறான், அவ அப்பா பசுக்களை நிறைய தானம் பண்ற. ஆனா பசுக்கள்லாம் ரொம்ப கிழ பசுக்களா இருக்கு. அது இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அது இன்னொரு குட்டி போடுமான்னு தெரியல, கண்ணுக்குட்டி போடுமான்னு தெரியல. அதனால கிழத்தன்மை உள்ள பசுக்களா இருக்கு. அப்பா அவ தடுத்து பார்த்தான், கேட்கல. உடனே அவன் நச்சிகேதஸுக்கு, சரி நீங்க எல்லாத்தையும் நீங்க எல்லா வஸ்துக்களையும் நீங்க தானம் பண்றீங்களே, என்ன யாருக்கு பண்ண போறேன், என்ன யாருக்காவது தானம் பண்ணுங்க, என்ன யாருக்கு பண்ண போறேன். அவருக்கா கோபம், நடுவில் குறுக்கிட்டு கேட்டுட்டே இருந்தான். உன்னை யமனுக்கு கொடுத்தேன் போதுட்டார். ரிஷி வார்த்தை, பிள்ளையா இருந்தாலும் ரிஷி வார்த்தை இல்லையா, படிச்சு கொடுத்தோம்.
படிக்கிறதுக்கு முன்னாடி இவனும் ரிஷியுடைய பிள்ளைவும் தபஸ்வி, ஒருத்தர் சளைச்சவா இல்ல, அவரு தபஸ்வி நச்சிகேதஸ். தைரியமாவே யமலோகத்துக்கு போயிட்டார். யமலோகத்துக்கு போய் யமனிடத்துல பார்த்து பேசிட்டு இவனுடைய தேஜஸை பார்த்தோன்னு யமன் நடுங்குறான். உடனே அந்த மாதிரி என்னை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டா நான் இங்க வந்துட்டேன், எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கோன்னு, போற இடத்துல எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கோன்னு யமதர்மராஜன் பெருமாள் அடையக்கூடிய ஒரு பிரம்ம வித்தியை தெரிஞ்சுட்டான் நச்சிகேதஸ். யமனே நடுங்கி போனான். நச்சிகேதஸ் என்னிடத்துலயே வித்தியை கத்துக்கிட்டே பின்னாடி அந்த வித்தியை கத்துட்டு அவன் திருப்பி சொல்லும் பொழுது யமதர்மராஜன் நடுக்கிறான். இப்பேற்பட்டதான ஒரு தபஸ்வியோட குமாரன் இவனே தபஸ்வியா இருக்கானே அப்படின்னு சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழியையும் தெரிஞ்சு விட்டாலும் யமதர்மராஜன். இவ்வளவு சாமர்த்தியம் உடையவன் எப்படி நச்சிகேதஸ்ங்கிற அந்த குழந்தை இருந்ததோ அதே போல இங்க உள்ளப்படுத்தி நிற்கக்கூடிய அவள் நிர்வாக கை தலைவி, அவள் அவ்வளவு பராக்கிரமம் உடையவளாம். அதுக்காக இங்க ஆண்டாள் இங்க சொல்லும் பொழுது எப்படி நீ தபஸ் பண்ணி எப்படி நீ நோன்பு நோட்டு இப்படி ஒரு சொர்க்கத்தை நீ அடைஞ்சியே, கண்ணன் ஒரு இடத்துலயே இருக்கானே அப்படின்னு கேட்கிறாளாம். அம்மனாய் மாற்றமும் தாரோ வாசல் திரவாதார். உள்ளேருந்து நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், வெளியிலேருந்து கூட்டிட்டு இருக்கேனேம்மா, நீ இந்த வாசலையா திறக்கல, உள்ளேருந்தாவது வாயாவது திறந்து பதில் சொல்லாம இல்லையோ? வாசலை தான் திறக்கலை, வாயை திறக்கலாகாதோ என்கிறாள். வாசலை தான் திறக்கல, வாயாவது திறந்து பதில் சொல்லாமே. நான் உங்க பதிலுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். கண்ணனை நாங்கள் உன்னிடம் கொடுத்து விட்டோம், பதிலாவது கூறக்கூடாதா? கண்ணனையே உங்கள்கிட்ட கொடுத்துட்டோமே, என் கண்ணனை அனுபவிச்சுட்டு இருக்கியே, நீ ஒரு பதில் சொல்லக்கூடாதா அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் கேட்கிறான். உள்ள இருக்கிறவளுக்கு கோபம் வந்துருக்கு நிர்வாகிக்கு. நான் கண்ணனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நீ எதை வச்சு சொல்ற? ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லையோ? நானே கிருஷ்ண சம்சேஷம், கிருஷ்ணனோட எப்ப சேருவோம்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். நான் கிருஷ்ணனை அனுபவிக்கிறேன்னு சொல்றியே, எதை வச்சுன்னு சொல்ற அப்படின்னு கேட்கிறான். பரவாயில்ல, நீ இப்பயாவது மாற்றம் தந்தியே, ஒரு வார்த்தையாவது பேசினியே. எதை வச்சு சொல்றேன்னு கேட்ட பொழுது, நாற்ற துடாய் முடி நாராயணல் நம்மால், நாற்ற துடாய் முடி நாராயணல் நம்மால், நாற்ற துடாய் முடி நாராயணன் நம்மால். ஆண்டாள் சொன்னா, கண்ணன் இல்லைன்னு எப்படி சொல்றேன்? நான் இருக்கான்னு நான் சொல்றேன். என்ன, எனக்கு திருத்துழாய் வாசனை அடிக்கிறது, துளசி வீசுறது. துளசி வாசனை இருக்குன்னா உள்ள இருக்கான்னு அர்த்தம். அந்த துளசி வாசனை மறைக்கலாம் நினைச்சிட்டு இருக்காத, மறைக்க முடியாதுங்கிற ஆண்டாள். உரையாசிரியர்கள்லாம் ரொம்ப நல்லா அனுபவிக்கிறான். பொதுவாகவே விஷ்ணு இருக்கா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, துளசி காணனம் எத்திர தத்திர சந்நிகிதோ ஹரிஹி அப்படின்னு வாக்கியம். துளசி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் கண்ணனுடைய பெருமாளுடையதான அவனுடையதான அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம், பெருமாளுடைய சாநித்தியம் இருக்குன்னு அர்த்தம், பெருமாள் அங்க வாசம் பண்றான்னு அர்த்தம் இல்லையா? துளசி வனம்னே பேர் இல்லையா? உப்ளிப்ப கோயிலுக்கு துளசி வனம்னே பேர். உப்ளிப்பன் இருக்காருங்க, உப்ளிப்பன் இடத்துல துளசி உள்ள நுழையச்சே துளசி வாசனை அடிக்கிறது. நம்ம ஆழ்வார் அனுபவிக்கிறதே எக்கச்சக்கமா துளசி வாங்கிட்டு வராலும். ஒவ்வொரு இடத்துலையும் பெருமாள் மேல சாத்திரா, தோழி நெய் மேலும் நன்மார்பின் மேலும், தோழினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர் முடி மேலும், தாளினை மேலும் புனைந்த தன்னந்துடாய் உடையவம்மார். பெருமாள் திருத்தோடு சாத்திரா, அது அதுக்கப்புறமும் துளசி வந்துதான். பெருமாளுடைய திருமார்புல சாத்திரா, மறுபடியும் துளசி வந்துதான். பெருமாளுடைய கிரீடத்துல அப்படியே சுத்தரா, அதுக்கப்புறமும் துளசி வந்துதான். இனிமே துளசி வந்தா என்ன பண்றது? பெருமாள் திருவடியில சேர்த்துட்டே இருக்கலாம், திருவடியில குவியறதான். தோழினை மேலும் நன்மார்பின் மேலும் உடல் முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையமம்மா. அம்மான்னு சொல்றா பத்தியா? மாமின் அம்மான். அம்மான்னா தலைவன் அர்த்தம். அம்மானே அம்மான் அப்படின்னா தலைவன் அர்த்தம். நிர்வாக கைன்னு அர்த்தம். இங்க
நிர்வாககனா இருக்கிறதுனால ஒப்பியப்பனை நம்மாழ்வார் அப்படி அனுபவிக்கிறார். வியாக்கியானத்தில் அனுபவிக்கிறார், கண்ணன் இல்லேன்னு சொல்லாத துளசி வாசனையை உன்னால மறைக்க முடியாதுங்கிறார். கோயில் சாந்தை உன்னால் மறைக்க போமோ, பலாப்பழத்தை உள்ளே வைத்து மறைக்க போமோ, கண்ணனை உள்ளே வைத்து மறைக்க போமோ என்கிறாள். கோயில் சாந்துனா என்னன்னா, சாந்துனா சந்தனம், பெருமாளுக்கு திருமேனில் சாத்தக்கூடிய சந்தனம். அதனால சாந்தம் சாந்தம் தூபம் கொண்டுன்னு சொன்னார் இல்லையா ஆழ்வார். சாந்தம்னா சந்தனம், தூபம்னா தூபம் போடுறது புகை, தூபம் தீபம்னா உபச்சாரம் பண்றது பெருமாளுக்கு. அதனால சாந்தம், அந்த சாந்து கோயில் சாந்துனா சந்தனம்னு அர்த்தம். நம்முடைய ரங்கநாதன் பரிமள ரங்கநாதன் பேர். ரங்கநாதன் தூரத்தை எழுந்தோம்னாலே அந்த அந்த கந்தம் வீசுமா, சுகந்தம் வீசுமா. அதனால கோயில் சாந்து அப்படிங்கிறது மறைக்க போமா, மறைக்க முடியாது. உபயோகாரர்கள் துளியோடு கொடுத்தா அப்படி கையில் அப்படி தடவினோன்னா கம 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 கமன்னு இருக்கும். சுவாமிகள்லாம் அப்படி மாறல அப்படி தடவிட்டாருன்னா பக்கத்துல வச்சு சுகந்த வீசத்தை யாரோ வந்திருக்காளே அப்படி திரும்பி பார்த்தா கோயில் அர்ச்சகாளா இருப்பான், கோயில் கைங்கரி மன்றவாளா இருப்பான். திருமேனியில சந்தனம் பரிமள ரங்கன் ஒல்லியோ ரங்கன்டேந்து வந்தவாளுக்கெல்லாம் அந்த வாசனையை அவ இழுத்துன்னு வந்துடுறா. வாசனையோட பரிமளிக்கிறது. ஏற்கனவே பாகவதால் கைங்கரிய பெருமாள்கிட்ட இன்னும் சுகந்தம் வீசர்தான். அதனால அப்படிப்பட்டதான கோயில் சார்ந்த மறைக்க முடியுமாமா? கோயில் சார்ந்தை மறைக்க போவோம், பலாப்பழத்தை உள்ளே வைத்து மறைக்க போமோ. பலாப்பழம் படிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கலாம், பழுத்து கொடுத்துன்னா பக்கத்தாத்து மாமி வந்து பார்ப்போம், பார்த்து பலாப்பழம் இருக்கும் வாசனை அடிக்கிறது. யாராவது கொடுத்தாலும் கிராமத்திலேருந்து கொண்டு வந்தேடா என்ன மாமி அப்படின்னா மறுநாள் அவளுக்கு ஒரு 10 சொல்ல போட்டு. அதனால பலாப்பழத்தை உள்ளே வைத்து மறைக்க போவோம். பலாப்பழத்தை மறைச்சு நாமளே பெருமாளுக்கு அம்சப்பட்டு சாப்பிடலாம் அப்படின்னா மறைக்க முடியாது. அதுவும் வாசனை குபீர்னு வெளியில வந்துடும். அதே மாதிரி கண்ணனை உள்ளே வைத்து மறைக்க போமோ என்கிறாள். கண்ணனை உள்ள வச்சு மறைக்க முடியுமா? என்ன அவனுக்கு கண்ணன் உள்ள இருந்தா துளசி வாசனை வருமே, அதான் மறைக்க முடியாது அப்படிங்கிறான். ஆண்டாள் சுவாமி நம்மாழ்வாரை வந்து பராங்குச நாயகின்னு சொல்றோம், திருமங்கை ஆழ்வாரை வந்து பரகால நாயகின்னு சொல்றோம். நாயிகா பாவத்துல பெருமாளை அனுபவிக்கிறார். ரங்கநாதனிடத்துல நம்மாழ்வார் பராங்குச நாயகியோட அம்மா சொல்றா, என்னுடைய குழந்தை உன்னையே நினைச்சிட்டு இருக்கே, உன்னுடைய வாசனையே முகர்ந்துட்டு இருக்கே, நீ என்ன பதில் சொல்ல போற? கங்குலும் பகலும் கண்டுயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கங்குலும் பகலும் கண்டுயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும். சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னுவோ, இரணிலம் கைதொடாவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய். செங்கையல் பாய் நீர், செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய், இவள் திருத்தியன் செய்கின்றாயே. கங்குலும் பகலும் கண்டுயில் அறியாள், கங்குலும் கண்டுயில் அறியாள், பகலும் கண்டுயில் அறியாள், கங்குலும் பகலும் கண்டுயில் அறியாள். என்னுடைய குழந்தை உன்னை சேவிச்சுட்டு வந்ததுலேருந்து ரங்கநாதா, என்னுடைய குழந்தை தூங்க மாட்டேங்கிறதேப்பா, பகல்லையும் தூங்க மாட்டேங்கிறது, இரவும் தூங்க மாட்டேங்கிறது. இந்த குழந்தை பெண் குழந்தை உன்னையே நினைச்சிட்டு இருக்கு. கண்டு இல்லறியாள் கண்ணநீர், நினைச்சு கண்ணீர் மல்கிறதுமா, கண்ணிலேருந்து ஜலம் தாரதாரியா கீழே விழுறது. அதை ஒரு துணியால் துடைக்கலாம்னு கூட இல்லையா? கைகளால் இறைக்கும், கைகளால வாங்கி வாங்கி இறைக்கிற மாதிரி இருக்கு. கண்ணநீர் கைகளால் இறைக்கும். சரி, நம்பெருமானுடைய சங்கு சக்கரம்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி பெறாளாம். சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும். சங்கு சக்கரத்தோடு இருக்கிற பெருமாளை சேவிச்சுட்டு வந்தியா? ஆழியோட ஆழி ஒன்று ஏந்தி இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சு வந்தியான்னா சங்கு சக்கரம்னா கை கூப்புறாளாம். அவ்வளவு பெருமாள்கிட்ட நம்பெருமாள்கிட்ட ஈடுபாடாம். சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும். தாமரை கண்ணு சொல்லிட்டாக்கா அப்படியே தளர்ந்து போயிடுறாளாம். உன்னுடைய தாமரை கண்ணை சேவிச்சியோ நம்பெருமாளை அப்படின்னா தளர்ந்து போயிடுறாளாம். தாமரை கண்ணென்றே தளரும்
எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னுமோ இருநிலம் கைதொடாதிருக்கும் செங்கயல் பாய் நீ திருவரங்கத்தாய் இவள் திறத்தியன் செய்கின்றாயே. அப்பா, செங்கயல் பாய் நீர் ஆச்சரியமா காவிரி சூழ அரங்கத்துல படுத்திருக்கியே, என்னுடைய பெண்ணின் பால நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை விட்டு அவ இருக்க மாட்டேன், உயிர் தெரிக்க மாட்டேன்னு சொல்றா, என்ன பதில் சொல்றேன்னு கேட்கிறான். அவ்வளவு பராமரிச நாயகி. பரகால நாயகியில பரகால நாயகியுடைய ஒரு தோழி, இந்த தோழியினுடைய அம்மா பரகால நாயகியே அவளுடைய தோழியின் இடத்துல கேட்கிறா, ஏமா நீ உன்னுடைய ஃப்ரெண்டு உன்னுடைய தோழி ரொம்ப சந்தோஷமா இருக்காளே, என்ன விசேஷம்னு கேட்கிறா. உடனே அந்த தோழி சொல்றா, இது தெரியாதோ உங்களுக்கு மாமி, அவ ஏன் நீ தெரியுமா சந்தோஷமா இருக்கா? கண்ணன் வந்துட்டு போயிருக்கான், சந்தோஷமா இருக்காங்க. உடனே இவ சொன்னானா, கண்ணன் வந்துட்டு போனது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாலும் அந்த மாமி, உனக்கு எப்படி தெரியும்னு, கதவு வேற சாத்திருக்கு, எப்படி தெரியும்னாலும், துளசி வாசனை அடிக்கிறதே மாமி, இது தெரியாதா எனக்கு, கண்ணன் உள்ள இருக்காருனாலும். ஏன்னா கண்ணன் இருக்கிற இடமெல்லாம் துளசி வாசனை அடிக்குமா. ஆச்சரியமான இந்த பாசுரம் திருநாகைங்கிற திவ்யதேசம் சௌந்தரராஜ பெருமாளை திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறது. பம்ப விழும் துடாய் மேல் துடாய் மாலை தோல் மேல், பம்ப விழும் துடாய் மாலை தோல் மேல் கையென ஆழியும் சங்குமேந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர். செம்பவளம் இவர் வாயில் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லில் அம்பவள திரளேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா. சௌந்தரராஜ பெருமாள் சௌந்தரவல்லி தாயார் ஆச்சரியமான பெருமாள் திருநாகைங்கிறதான விதேசம். அந்த பெருமாள் இடத்துல உள்ள போர்ச்சியே துளசி கம கம கமன்னு வாசனை அடிக்குமா. வம்ப விழும் பெருமாள் அப்படி வம்ப விழும்னா வம்புன்னா வாசனைன்னு அர்த்தம். நமக்கு ஒருத்தர் கூட வம்பு போடுற அந்த வம்பு இல்ல, வம்புன்னா வாசனைன்னு அர்த்தம். வம்பு அவிழும்னா அந்த வாசனை அவிழ்ந்து அப்படியே பரவல்தான். வம்ப விழும் துடாய் மாலை துளசி மாலை தோல் மேல் கையென ஆடியும் சங்குமேந்தி. பெருமாளுக்கு ஏன் 4 திருக்கரங்கள்னு கேட்டா, சதுர் புஜம் இல்லையோ, 4 புஜங்கள் எதுக்குன்னா நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்கு தான் பெருமாளுக்கு 4 திருக்கையம். ஏன்னா அறம்பொருள் வீடு இன்பம் சதுர்வித புருஷார்த்தத்தை பெருமாள் நமக்கு அனுகிரகிக்கணுங்கிறதுக்கு தான் 4 திருக்கரங்களாம். சதுர்நாம் புருஷார்த்தானாம் தாதா தேவோ சதுர்புஜா, சதுர்நாம் புருஷார்த்தானாம். அதனால 4 விதமான புருஷார்த்தத்தையும் அனுகிரகம் பண்றதுக்கு தான் சங்கி சக்கரத்தோட 2 கை, அனுகிரகம் பண்றதுக்காக ஒரு கை, ஒரு கையில கதையை வச்சுட்டு 4 திருக்கரங்களோட சேவை சாதிக்கிறானோ. அதனால நம்பர்ணம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர். அவருடைய வாயை பார்த்தா அவ்வளவு அழகா. செம்பவளமோ இவர் வாயின் வண்ணமோ தேவரிவரது உருவம் சொல்லில் அம்பவள திரரேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா, அச்சோ ஒருவர் அழகியவா. அந்த பெருமாளுக்கு 10 பாசுரம் பண்ணினார் திருமங்கையாழ்வார். இந்த பாசுரம் வேற யார்ட்டையாவது பேட போறதேங்கிறதுக்காக, வேற பெருமாளுக்கு பேட போறதேங்கிறதுக்காக முத்திரை இல்லாம அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ ஒருவர் அழகியவான்னு பண்றோமேங்கிறதுக்காக கடைசி பாசுரத்துல ஆதியை நாகை அழகியாரை, ஆதியை நாகை அழகியாரை அப்படின்னு இந்த பாசுரத்தை நாகப்பட்டினம் பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணாராம் சௌந்தரராஜ பெருமாள். அப்ப என்னன்னா எந்த இந்த இடத்துல பெருமாள் இருக்காரோ அங்க துளசி வாசனை வீசுமா. சரி, பெருமாள் இருக்கும் போதுதான் துளசி வாசனை வீசுமா, எப்ப பார்த்தாலும் வீசுமான்னா? எப்ப பார்த்தாலும் வீசும், எந்த யுகத்திலையும் வீசும்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. பலராமன் என்ன பண்றார், மகாபாரத யுத்தம் நடக்கிறது, யுத்தத்தை பார்க்கறதுக்கு அவருக்கு மனசு ஒப்பல, மனசு பிடிக்கல. யுத்தம் நடந்துட்டு போறது, நம்ம போய் அப்படியே தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவோமே அப்படின்னு கிளம்பிட்டார். பலராமன் தீர்த்த யாத்திரை போறது. தீர்த்த யாத்திரை எங்க போனார்னா அங்கேயிருந்து தெற்க வந்தார். சேது அப்படின்னு சேதுக்கரைன்னு நம்ம சொல்றோமே, கொண்டாடுறோமே, அந்த இடத்துக்கு வந்தாராம். அந்த அந்த நதிக்கு வந்தாராம். சேதுவை தரிசனம் பண்ணுவோம், சேதுவை ஸ்நானம் பண்ணுவோம்னு வந்தாராம். வந்தாக்க
இவர் வரக்கூடிய சமயம் என்ன அப்படின்னா துவாபர யுகத்துல தான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரம், திரேதா யுகத்துல ராமபிராவுடைய அவதாரம், துவாபர யுகத்துல கடைசியில தான் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி வர்றார். வரும்பொழுது சேதுவை பத்தி சுவாமி தேசிகன் சாதிக்கிற வீக்ஷணாதி தட்சணாதிங்கிற சேதுல போய் ஸ்நானம் பண்றது அப்புறம் இருக்கட்டும், அது சேதுவை போய் நீங்க சேவிச்சாலே சேது சேதோ சேதுன்னு கை கூப்பினாலே பாவம் போயிடுமா. பெரியாழ்வார் கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடுக்கும் கங்கையின் கரை மேல் கைதுட நின்ற கண்ணமென்னும் கடிநகரே. கங்கை கங்கைன்னு சொன்னாலே கடிவினை பெயர்ந்து எப்படி எழுதினாரோ அந்த மாதிரி சுவாமி தேசிகன் சாதிச்ச வீக்ஷணாதி பார்க்கிற க்ஷணத்திலேயே தட்சணத்திலேயே நீ பண்ண பாவம் எல்லாம் போயிடும். அவ்வளவு சேதுக்கு அவ்வளவு பெருமையா. இவர் போறச்சு சேதுக்கு தானம் எடுத்துக்காக போற பார்த்தா ஒரே துளசி வாசனை. பலராமன் மூக்கு எடுத்து பார்க்கற துளசி வாசனை அடிக்கிறதே, எவ்வளவு வாசனை அடிக்கிறது. பக்கத்துல ஏதாவது துளசி செடி இருக்கோ, துளசி வனம் இருக்கோன்னு பாக்குற, எதுவுமே இல்லை. யாரு விசாரிச்சா தெரியும்னு பாக்குற ஒரு செம்படவன் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த செம்படவனை கூட்டு கேட்கிறாப்பா, இங்க துளசி வாசனை அடிக்கிறதேப்பா, என்ன விசேஷம், இங்க ஒரு துளசி செடி கூட இல்லையே, வாசனை வீசுறதேன்னு கேட்டார். உடனே அவன் செம்படவன் சொன்னா, ராமனை தெரியாதா உங்களுக்கு, ராமாயணம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். சொல்லுப்பா ராமாயணம் தெரியும், என்ன விஷயம். அந்த ராமன், இளைய பெருமாள், அதுக்கப்புறமா ஆஞ்சநேயன், அதுக்கப்புறமா அங்கதன், இவாள்லாம் சேர்ந்து எல்லாரும் பாலம் கட்டினா. சேது பாலம் கட்டினாலே அந்த சேது பாலம் கட்டும் பொழுது பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ஆச்சரியமாக திருத்துலாமாலை சாத்திட்டு இருந்தார். மாணவர்கள்லாம் ராமனை ஓடி ஓடி வந்து பார்க்கணும். ராமன் எங்க இருக்காருன்னா ஆஞ்சநேயர் தூக்கிட்டு இருக்காரு. சக்கரவர்த்தி திருமகனா ஆஞ்சநேயர் தோல்ல தூக்கிட்டு இருக்காரு. இளைய பெருமாள் லட்சுமணனா அங்கதன் தூக்கிட்டு இருக்கான். இவன் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கா. ராமனை பார்க்கணும்னு அநேக வானரங்கள் அத்தனை பேரும் ஓடி வரா. கஷ்டப்பட்டு பாலம் கட்டிருக்கா இல்லையா. ஆனா குரங்குகள் கஷ்டப்பட்டு வானரங்கள்லாம் பாலம் கட்டிட்டு, ஆனா தொண்டரைக்குடி ஆழ்வாருடைய எண்ணம் எப்படி போச்சுன்னா, குரங்குகள் கட்டுறது இருக்கட்டும், கட்டவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராணி கட்டித்தேன், அதால முடிஞ்சு ஒரு கைங்கரியம் பண்ணித்தேன்னு நினைச்சார். குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி, குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி, தரங்க நீரடைக்கலுற்ற சலநிலா அடிலும் போலே. அதாவது கைங்கரியம் பண்ணினா கைங்கரியத்தினுடைய அடக்கத்தை தெரிவிப்பா. சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், பஜனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உபன்யாசங்கள்லாம் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு யாரு பிரபுகள் பிரதானமா இருக்கிறவாளோ அவ இடத்துல நீங்க தான் நடத்தி கொடுத்தேன் அப்படின்னா, நான் என்ன சுவாமி, நான் ஒரு அணில் போல தொண்டு பண்ணியிருக்கேன், என்னோடது ஒண்ணும் இல்லை, நீங்க எல்லாம் எல்லாரும் வரலன்னா சத்சங்கத்தை நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லுவாளாம். அப்படி அணில் மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணிருக்கேன்னு சொல்ற அளவுக்கு அந்த அணில் பண்ணிருக்கு. என்ன பண்ணித்தான் ரெண்டு கையாலையும் இப்படி மண்ணை கொண்டு வந்து எல்லாரும் இந்த கல்லை அடிச்சுட்டு இருக்காங்க. பாரியா கொண்டு வந்து வைக்கிறா. இத்தனை பேர் வைக்கிறா. யாருக்காவது மண்ணை அடிக்கணும்னு தோண பண்ணாம எப்படி கல்லு நடுவில் நிற்கும்னு அது நினைக்கிறதா அணில். அதனால எவ்வளவு ஒரு முட்டை கொண்டு முடியுமா, எவ்வளவு கொண்டு வர முடியும். சின்ன கை அதுக்கு, பிஞ்சு கை. சாதத்தை போட்டுட்டு பார்த்தேன்னா அந்த கையால இப்படி எடுத்து சாப்பிடுறது பார்த்தா ஒரு அழகா இருக்கும். அந்த அணில் ரெண்டு கையாலையும் மண்ணை எடுத்து வந்து போட்டு பார்க்குது. இந்த மண்ணை போட்டு இனிமேல் நம்ம எத்தனை இப்படி போடுறதுன்னு ராமர் அங்கேருந்து கவனிக்கிறார். இளைய பெருமாள் ராமர்லாம் இத்தனை காலையும் சிக்கிக்காம இப்படி அப்படியே ஓடி பிரிட்டு இப்படி ஓடி போய் கைங்கரியம் பண்றதே அழகா கைங்கரியம் பண்றது. அந்த அணிலுக்கு தோணித்தான், இதோட செஞ்சு நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு அந்த மணல்ல அப்படியே பிறண்டு வந்தா முதுகுலாம் ஒட்டிக்குமே, இன்னும் கொஞ்சம் கூட மண்ணை கொண்டு வரலாமே அப்படின்னு அப்படி பண்ணித்தான். ராமனுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அப்படி கைங்கரியம் பண்றதுன்னு இளைய பெருமாள் விட்டு அந்த அணியில எடுத்துன்னு தடவி கொடுத்தார் அப்படின்னு வேற ஒரு சரித்திரத்துல அந்த கதையை சொல்றார். ஆழ்வார் இங்க சொல்ற, இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணி எப்படியோ அந்த சேதுபாலை எப்படி கட்டி முடிச்சதுன்னா அணியினுடைய கைங்கரியத்தினால சேதுபாலை கட்டியாச்சு அப்படின்னு சொல்லும்படியா சேதுபாலை அமைச்சு கட்டினா இல்லையா.
அப்ப அந்த குரங்கு பானதாதிகள்லாம் ராமனை சேவிக்கணும், முண்டி முண்டி ராமனோட அப்படி பார்க்கணும்னு எட்டி எட்டி வரும் பொழுது அந்த திருத்துலா மாலை, அந்த திருத்துலா மாலை ஈசிட்டு வரும் பொழுது அந்த மாலையிலேருந்து உதிர்ந்ததான அந்த திருத்துலா அது உங்களுக்கு வாசனை அடிக்கிறதுனாராம். இது நடந்தது திரேதாயுகம். இவரோ துவாபர யுகம் கிருஷ்ணாவதாரம் பண்ணியாச்சு, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. பலராமன் துவாபர யுகத்துல கடைசியில வரா, கடைசியில தீர்த்த யாத்திரை வரார் பலராமன். அவர் இடத்துல இப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த துளசி எத்தனை யுகமானாலும் 100 குழிக்கு போகாதுன்னு வியாக்கியானத்துல எழுதினான். துளசி வாசனை 100 குழி குடிச்சாலும் துளசி வாசனை போகாதா, அப்படிப்பட்டதான துளசி வாசனையா. துளசி வாசனையை பத்தி அவ்வளவு விசேஷமா சொல்றார். ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணனை காணலையே, கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட போறாளே அப்படின்னு லெட்டர் எழுதி அனுப்புறா. ஒரு 7 ஸ்லோகத்தை எழுதி அனுப்புறா. கிருஷ்ணா, நீ என்னை வந்து அழைச்சிட்டு போ, ஒன்ன இடத்துலயே நான் மனசை பறி கொடுத்துட்டேன். குணான் புவன சுந்தர சிம்பதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி கரதோங்கதாபமோ ரூபம் த்ரிசாம் த்ரிசிமதாம் அகிலார்த்தலாபம் ரூபம் த்ரிசாம் த்ரிசிமதாம் அகிலார்த்தலாபம் त्वयि अच्युता विशदि चित्तमपत्रपं मे रूपं दृशां दृशिमताम् अखिलार्थलाभं त्वयि अच्युता विशदि चित्तमपत्रपं मे. அப்பா புவன சுந்தரான்னு கூட்டா, அன்னைக்கு அதெல்லாம் அனுபவிச்சாச்சு, அன்னைக்கு வந்தவாளுக்கு தெரியும். அதனால புவன சுந்தரான்னு கிருஷ்ணனை கூட்டி 7 ஸ்லோகத்தை எழுதினான். 7 ஸ்லோகத்தை எழுதிட்டு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றா, உனக்கு சமமான ஒரு அழகு, சமமான ஒரு வித்தை, சமமான ஒரு யோகிதை இருக்கக்கூடிய எந்த பெண் தான் கிருஷ்ணா உன்னை விரும்ப மாட்டா. காத்வா முகுந்த மகதி குலசீல ரூபா வித்யா பயோத்ர வினதாமபிராத்ம துல்யமோ. காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யா பயோத்ர வினதாமபிராத்ம துல்யமோ. தீராபதிம் குலவதி நப்ரணீத கன்யா. தீராபதி குலவதி நப்ரணீத கன்யா. காலே நிசும்மனரலோக மனோபிராமவோ. காலே நிசும்ம நரலோக மனோபிராமவோ. சீக்கிரம் வரக்கூடியவன் யாரு? நரசிம்மன் தானா. நரசிம்மன் நாளைங்கிற வார்த்தையே கிடையாதான். அதனால இங்க கிருஷ்ணன் வேணும்னு நினைச்சா கூட, அப்பா நிசும்மா நீ எனக்கு அந்த கிருஷ்ணனை கொடுத்து கேட்கிறா. காலே நிசும்ம நரலோக, அப்பா நீ வந்து அனுகிரகம் பண்ணுப்பா. காலே நிசும்ம, அப்படி நிசும்மா நீ வந்து அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிற. ஒரு 7 ஸ்லோகம் எழுதுறா. 7வது ஸ்லோகத்தை சொல்றா, நான் ஒரு பக்கத்துல ஒரு குலதெய்வ கோயில் இருக்கு, அந்த கோயில்ல இருப்பேன், நீ என்னை வந்து அழைச்சிட்டு போ. என்னால இல்லாட்டா இந்த சிசுபாலனுக்கு விவாகம் பண்ணி வச்சுருவா, நீ வந்துடுப்பா சீக்கிரம் அப்படின்ட்டு அவர் எழுதி அமைச்சிருக்கா. ஒரு பிராமணோத்தமர் கொண்டு போய் கொடுக்குறாரு. கிருஷ்ணன் பரமாத்மா நீனே வாசிக்கணும். பெருமாளுக்கு ஒளிவு மறைவு கிடையாது. அதனால ஒளிவு மறைவே பெருமாள், பாகவதாளுக்கும் பெருமாளுக்கும் ஒளிவு மறைவு கிடையாது. அதனால நீனே வாசிப்பா, நீனே வாசியும், நான் கேட்கிறேன் அப்படின்னு அப்படி கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுட்டா. அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரைச்சே பார்க்கலாம். ருக்மிணி காணலையே. கிருஷ்ணா கிருஷ்ணா நீ எங்கப்பா இருக்க? காணலையேப்பா. நீ வருவேன்னு நினைச்சிருந்தேனே, சிசுபாலனுக்கு விவாகம் பண்ணி வச்சுக்க போறாளே, எனக்கு வேண்டாம், எனக்கு நீதான் வரணும். கிருஷ்ணா நீ எங்க இருக்கேன்னு கேட்டாலும். கேட்கும் பொழுது என்னன்னா, துளசி வாசனை அடிச்சதுங்கிறது பாகவதம். ஆண்டாள் நாச்சியார் திருமணி சொல்றா, பூங்குள் திருமுகத்தே மடுத்தூரிய சங்கொலியும். பூங்கொள் திருமுகத்து மடுத்தூரிய சங்கொலியும் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா உள்ள வந்த உடனே கிருத்திக வந்துட்டேன்னு உடனே சங்கர் துணி பண்ணானோ, சங்கராதம் பண்ணானோ, சங்கத்தை வச்சுட்டு நான் வந்துட்டேன். மடுத்தூரிய சங்கொலியும் அப்படின்னு நாச்சியார் திருமணியில ஆண்டாள் அனுபவிக்கிறார். பாகவதத்துல சொல்லும் பொழுது துளசி வாசனை கேட்டது அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்னா,
கிருஷ்ணன் இருக்கா, கிருஷ்ணன் வந்துட்டா, அவன் இருக்கிற இடம் தான் துளசி வாசனை. கம கம கமன்னு வாசனை அடிக்குமா. நம்முடைய நம்பெருமாள ஒரு சமயத்துல முகமதியர்கள்லாம் படையெடுக்கும் பொழுது நம்பெருமாளை தேடின்னு வந்தா நம்பெருமாளை ஸ்ரீ வைஷ்ணவாள் எழுந்தருளை பண்ணிட்டு திருவாராதனை பண்ணிட்டு சில காலம் சில வருஷ காலம் வெளியில இருந்தார். அந்த பெருமாள் ரொம்ப காலமாச்சு, இங்க ஒரு தனியா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாள் என்ன பண்ணா, பெருமாள் இல்லாம நம்ம இருக்க முடியாதேன்னு புதுசா ஒரு நம்பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி திருவாராதனங்கள்லாம் பண்ணிட்டு உற்சவாதிகள்லாம் கொண்டாடிட்டு இருந்தார். இப்படியே யாத்திரை போன பெருமாள் அந்த ஸ்ரீ வைஷ்ணவாள் பிள்ளை லோகாச்சாரியார் சுவாமி தேசிகன் போன்றவாள்லாம் அந்த பெருமாளை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு பாடுபட்டு இருக்கா. அந்த பெருமாள் திருப்பி யாத்திரை முடிச்சுட்டு எழுத்துறார், பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரு புது பெருமாள் இருக்காருன்னு பாக்குறாரு. நம்பெருமாள் இவாளை வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. இந்த ஸ்ரீ வைஷ்ணவாள் சொல்றார், இது இந்த ரங்கநாதருடைய கோயில் தான், இது இவர் தான் பழைய பிராச்சீன பெருமாள். எப்பேற்பட்ட தெரியுமே பெருமாள் தெரியுமா, பிரம்மதேவன் ஆராதிச்ச பெருமாள் இந்த மூர்த்தி. சுவாமி தேசிகன் ஒரே பாசுரத்தினால சொல்றார், ஆகாத வருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோராத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாங்கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செடிமறையின் முதலெடுத்து சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், திரு அரங்கம் என திகழும் கோயில் தானே. ஆராத அருளமுதம், இந்த பெருமாள் தான் பழைய பெருமாள். அருளமுதம் பொதிந்த பெருமாள், அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் நம்பெருமாள். ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் சதுர்முக பெருமாள் ஆராதிச்ச பெருமாள். அயோத்தி மன்னருக்கு இக்ஷ்வாக்கு கொடுத்த பெருமாள். தோராத தனிவீரன் தொழுத பெருமாள். ராமனே தொழுதுதான பெருமாள். சகபத்யா விசாலாக்ஷ்யா நாராயணம் உபாகமதே. ராமனும் சீதையும் பெருமாளுக்கு திருவாரூரத்தை கைங்கரியம் பண்ணுவாளாம். பக்கத்துல 2 பேர் சேர்ந்து பண்ணுவாளாம். அயோத்தியில இருக்கச்சே. அப்புறம் அயோத்தியில இருந்து இங்க வந்துட்டார் பெருமாள். விபீஷனுக்கு துணையாக இருந்த பெருமாள், கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமாள், வேத பரிமளம் வீசக்கூடிய பெருமாள், இவர்தான் பழைய பெருமாள் அப்படிங்கிறாளா அந்த ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம். 2 பேருக்கும் புது பெருமாளுக்கும் பழைய பெருமாள் கோஷ்டிக்கும் ஒரு போட்டி வந்துட உடனே அங்க எல்லாம் மந்திராலோசனை பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணா, பழைய பெருமாள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தா, இந்த ரங்கநாதையும் ஏழை பண்ணுங்கோ, அந்த ரங்கநாதையும் ஏழை பண்ணுங்கோ அப்படின்னு பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணான்னா, இதே ஊர்ல ஒரு வண்ணான் இருந்தா 100 வயசுக்கு மேல, அந்த வண்ணான் அழைச்சின்னு வாங்குவார். அழைச்சின்னு வந்தா அவருக்கு கண்ணே தெரியல. கண் தெரியாத பெருமாளை பார்த்து என்னன்னு சொல்லுவார். அப்ப கூட அவர் சொல்றார், அந்த வண்ணான் சொல்றார், கண் தெரியாம இருந்தா கூட பெருமாளுடைய வாசனையை வச்சு நான் கண்டுபிடிப்பேன் சுவாமி. புதுசா 2 வஸ்திரம் வாங்கி பெருமாளுக்கு சாத்தி திருமஞ்சனம் பண்ணிட்டு எனக்கு அந்த திருமஞ்சன வஸ்திரத்தை என் இடத்துல கொடுக்கும், நான் சொல்லிவிடுறேன். ஆச்சரியமா பெருமாளுக்கு பருவத்தில் திருமஞ்சன மாதிரி, ஏகாதசி திருமஞ்சன மாதிரி ஆச்சரியமா திருமஞ்சனம் நடந்தது. 2 வஸ்திரத்தையும் அவருடைய கையில கொடுக்கிறார். பழைய நம்பெருமாள் வஸ்திரத்தை அப்படி முகர்ந்து பார்த்த உடனேயே, ஆகா இதுதான் நம்பெருமாள், இதுதான் நம்பெருமாள் கண்ணீர் மல்க சொன்னாராம். அப்படி என்ன வாசனை வந்ததுன்னா, துளசி வாசனை வந்ததுன்னா. பெருமாள் இருக்கிற இடமெல்லாம் துளசி இல்லாம இருக்காரு. அதனால அந்த பெருமாள் இந்த வஸ்திரத்தை பெருமாளுடைய வஸ்திரத்தை வாங்கி இவர் தான் நம்பெருமாள்னு ஒரு சூட்டினார் இல்லையா. அந்த ரங்கநாதன் இனிமே நம்பெருமானே எனக்கு பேரு கொண்டு விட்டாராம். அர்ச்சகமுகேன்னு ஆவேசிச்சு ஒரு பக்தன் பேர் வச்சுட்டாங்கிறதுக்காக அந்த பேரை தான் ஏற்றின்ற பெருமாள் தயாளுவான குணம், வள்ளல் தன்மை நம்ம ரங்கநாதனுக்கு தான் ஏற்றுட்டார் இல்லையா. உடனே பெருமாள் ஆவேசிச்சு அர்ச்சகமுகேன்னு ஆவேசிச்சு ஒரு வார்த்தை சொல்றாராம், என்னுடைய சொரூபத்தை ஸ்தாபித்த இந்த வண்ணானுக்காக கிருஷ்ணாவதாரத்தில் நம்மிடம் அபச்சாரப்பட்ட இவன் கூடஸ்தலான அவனையும் மன்னிக்கிறோம் அப்படின்னாராம். கிருஷ்ணாவதாரத்துல ஒரு வண்ணான் இருந்தான். வஸ்திரங்கள்லாம் துவச்சு கொடுக்கறது, ராஜாவுக்கு பண்றது, கம்சனுக்கு பண்றவர்.
கிருஷ்ணன் வந்த உடனே கிருஷ்ணன் ரொம்ப கேவலமா கிருஷ்ணன் சொன்னா என்னோட வந்துக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வஸ்திரம் கொடு, அவளுக்கெல்லாம் போடுக்கு சொக்கா ஏதாவது இருந்தா கொடு அப்படின்னா. உங்களுக்கு எல்லாம் ஆயர்பாடி பசங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன வஸ்திரம் உங்களுக்கு அப்படின்னு துச்சமா பேசினா பெருமாள்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டான். அத மனசுல வச்சுட்டு இருந்ததான பெருமாள் நம்ம ரங்கநாதன் இந்த என்னை நம்பெருமாள் ஸ்தாபிச்சதான இவருக்கு இவர் பண்ண உபகாரத்துக்காக இவருடைய வம்சத்துல குலபூரஸ்தரான அந்த வண்ணாருடைய தவத்தை நாங்கள் மன்னிக்கிறோம் அப்படின்னு பெருமாள் உத்தரவு கொடுத்தாரோ. அப்படிப்பட்டதான பெருமாளம் அப்படின்னு கொண்டாடக்கூடியது. அந்த பெருமாளை கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த துளசி வாசனை. சுவாமி தேசிகன் சொன்னார், துளசி வாசனை மட்டுமில்ல, பெருமாளுக்கெல்லாம் ஆழ்வார்கள் வேதங்கள் பரிமளம் கூட வீசும். நம்ம ரங்கநாதத்துல வேத பரிமளம் வீசும். சுவாமி தேசிகன் பகவத் தியான சோபானம்னு ஒண்ணு பண்ணினார். அதுல சொல்லும் பொழுது 2வது ஸ்லோகத்துல வேலாதீத சுதி பரிமளம் வேதசா மௌலி சேவியம் வேலாதீத சுதி பரிமளம். சுதி அப்படின்னா வேதம் அர்த்தம். சுதியினுடைய பரிமளம் வீசுமா யாருன்னா ரங்கநாதன் இடத்துல. அவன் வேதம் உபனிஷத்து தானே. வேதத்தினுடைய தலை என்ன உபனிஷத்து. அந்த உபனிஷத் சொரூபமா படுத்துட்டு இருக்கான நம்முடைய ரங்கநாதன். அப்படிப்பட்ட பெருமாள் அந்த வாசனை வீசுறதே வீசுமேந்தாரம். அதனால திருத்துறாய் மனம் மட்டும் இல்ல, பெருமாள் இடத்துல வேதம் வாசனை திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடிய அருள் செயல் வாசனையும் வீசுமா. திருமங்கை ஆழ்வார் ஒரு திவ்ய தேசத்துக்கு எழுந்தருள்றார். காஞ்சிபுரம்ங்கிற திவ்ய தேசத்துக்கு எழுந்தருள்னா அவர் போன சமயம் பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தார். மணி ரொம்ப ஆயிடுத்து. அதனால பசி வந்துடுத்து. பயத்துல பசி வந்துடுத்தே யாரையாவது யாருக்கு இங்கே யாராவது அன்னம் கிடைக்குமான்னு நம்ம கேட்போமா, சுத்தமா இருக்கிற இடத்துல சீகரிச்சுக்கலாமே அப்படின்னு பார்க்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சவா யாரும் கண்ணில் தென்படல. இவருக்கு பசி வந்துடுத்துங்கிறது பெருமாளுக்கு தெரிஞ்சு போயிட்டான். ஆனா பெருமாள் வியாஜம் இல்லாம அவ்வியாஜ கிருபாவளவுன்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம். நாமெல்லாம் வியாஜம் வச்சுதானே பண்ணுவோம். நம்ம ஒரு உபநயனம் இருக்கு வரையலா அப்படின்னா செய்வோம். நம்ம சீமன் நடந்தது. அப்ப அவ என்ன பண்ணினா அவாத்து உபநயனத்துக்கு நம்ம என்ன பண்ணாலும் ஞாபகம் வச்சு அந்த மாதிரி பண்ணுவோம். இல்ல அவ ஒரு உபகாரம் பண்ணா பிரதி உபகாரம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து பண்ணுவோம் இல்லையா. பெருமாள் எதிர்பார்க்கவே மாட்டாராம். அவன் என்ன பண்ணுவான் என்ன செய்வான்னு எதிர்பார்க்க மாட்டாராம். வியாஜம் இல்லாத அவ்வியாஜ கிருபாளு அப்படிப்பட்டவன் எம்பெருமான். அதனால இவருடைய திருமங்கையாழ்வாருடைய பசிக்கிறது, தன் குழந்தைக்கு பசிக்கிறது யாருக்கு தெரியும்? தாய்க்கு தானே தெரியும். தாயா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தெரிஞ்சது. பெருமாள் உடனே தயிர் சாதத்தை ஒரு பிராமணோத்தமர் வேஷத்துல சீவைஷ்ணவர் வேஷத்துல ஒரு தயிர் பிரசாதத்தை மூடி கொண்டு தீர்த்தத்தோட கொண்டு அவர் இடத்துல கொடுத்தார். திருமங்கையாழ்வார் ஸ்வீகரிச்சுட்டார், வாங்கி வச்சுட்டார். அப்புறம் தான் ஸ்வீகரிச்சுக்க போறார். ஏன்னா வந்தவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தேவரீர் யாரு? தேவரீர் பார்த்தா எனக்கு இன்னாலும் எனக்கு தெரியலையே, தேவரி வந்திருக்கிறது யாரு யாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கிறார் பெருமாளை பார்த்து. வெந்திரர் வீரரில் வீரரொப்ப வேத உரைத்து இமையோர் வணங்கூ செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவரிவருகுள் தெரிக்க மாட்டேன். பந்து குரலுருவாய் மாவலி வேள்வியில் பந்து குரலுருவாய் நிமிர்ந்து மாவலி வேள்வியில் மண்டலந்த அந்தனர் போன்று இவரார் கொழுன்ன அட்டபுஜகரத்தேன் என்றாரே. வெந்திரர் வீரரில் வீரரொப்பார். உங்களை பார்த்தா இன்னான்னு தெரியல, ஆனாலும் உங்களுக்கு என்னன்னா உங்கள்கிட்ட எனக்கு வேத பரிமளம் வீசுறது. வேதத்தினுடைய வேதத்தை நீங்க நிறைய சிரவணம் பண்ணி தேவர்கள் நித்தியசூரிகள்ல வேதம் சொல்றாங்க இல்லையா வைகுண்டத்துல. அதனால நீங்க வைகுண்ட பதியோடு தோன்றது, அங்கேருந்து வந்திருக்கேளோடு தோன்றது. அதனால இந்த வேத பரிமளம் உங்களுக்கு இருக்கிறது தெரியறது, இந்த வாசனை வீசுறது. அது மட்டும் இல்லாம அருளி செயல்னால எல்லாரையும் நீங்க அனுகிரகம் பண்ணிருக்கு. அருளி செயல் நிறைய திருச்செவி சாத்திரி பேர் போல இருக்கு. அருளி செயல் வாசனையும் வீசுறது. எனக்கு என்ன இன்னான்னு புரிஞ்சுக்க முடியலையே. ஒருவேளை மகாபலியின் இடத்துல
வாமனாவதாரம் பண்ணி யாசகமா கேட்டு வந்தீரோ அந்த பெருமாளா நீர்? பெருமாள் மாதிரி தோன்றதே நீர் யாருன்னு கேட்டாராம். உடனே பெருமாள் சொன்னாரா, அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடுவாரா? அந்த ரூபத்துல வந்திருக்க கரெக்டா கண்டுபிடிச்சுட்ட. நான் யாருன்னா அட்டபயகரத்தேன். காஞ்சிபுரத்துல அட்டபயகரம்னு ஒரு திவிதேசம். பெருமாளுக்கு 8 புயம், 8 புஜம், 8 புஜத்தோட அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள். ஆச்சரியமான காஞ்சிபுரத்தை சுத்தி அவ்வளவு திவ்யதேசம் இருக்கு. ஒரு முறை போட்டா ஒரு 2 நாள் 3 நாள் அங்க தங்கி இருந்து சேவிக்கிற மாதிரி இருக்கும். வரதன் வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய வரதன், கேட்டது தரக்கூடிய வரதன். வரம் ததாதீதி வரதஹான்னு சொல்றது, எது கட்டாலும் தரக்கூடிய வரதராஜ பெருமாள் எழுந்திருக்கார் இல்லையா? ராமானுஜ தீர்த்த கைங்கரியம் பண்ண பெருமாள். இந்த கதையெல்லாம் மேற்கொண்டு சொல்ல போறேன். தினம் வந்தாதான் அதெல்லாம் கேட்க முடியும். நிறைய சரித்திரங்கள் இருக்கு. பெருமாள் நிறைய கொடுக்கிறார். நிறைய நம்ம தினம் வந்திருந்தா, சத்சங்கத்துக்கு வந்திருந்தா எல்லாம் புதுசு புதுசா கேட்கலாம். பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். அப்படிப்பட்டதான் அந்த பெருமாள் சொல்றார், அட்டபயகரம், நான் வந்திருக்கிறது அட்டபயகரத்து பெருமாள் அப்படின்னாராம். அதனால பெருமாளுக்கு துளசி நறுமணம் மாத்திரம் இல்ல, வேதத்தினுடைய வாசனை பெருமாளுக்கு உண்டு. அருளிச்சியினுடைய பரிமளமும் வீசும் பெருமாளுக்கு. அதனால இந்த துளசி வாசனை கேட்க எனக்கு நுகர முடியறதே. நீ கண்ணனோட நீ அனுபவிச்சுட்டு இருக்க, சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நீ இருக்கியேம்மா, கண்ணனை நீ மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கிறா. உள்ள இருக்கிறவ சொல்றா, நீ இந்த துளசி வாசனை வச்சு கண்டுபிடிக்கலையா? நான் அவனோட போகத்தை அனுபவிக்க நினைச்சுட்டு இருக்க. நான் கதவெல்லாம் சாத்தி வச்சிருக்கேனே, அந்த கண்ணன் எப்படி உள்ள வர முடியும்னு கேட்கிறாளாம் உள்ள இருக்கிறவன். நான் போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், கண்ணனோட இருக்கேன்னு சொல்றியேம்மா. நான் வியாக்கியானத்தில் எழுதுறா, நாராயணனுக்கு வாசல் வேண்டுமோ என்கிறாள். நாராயணனுக்கு வாசல் வேணுமா? நான் நாளைக்கு வரேன் அப்படின்னா நானா எழுந்து அங்க போய் அதுக்கு நான் போனாதான் நான் போக முடியும். பெருமாளுக்கு பிரத்யக்ஷம் தானே, ஆவிர்பாவம் தானே. நினைச்ச க்ஷணத்துல அங்க அவதரிக்கிறான் இல்லையா? உடனேயே பெருமாள் அவதரிச்சிருவான் இல்லையா? அதனால நாராயணனுக்கு வாசல் வேண்டுமோ என்கிறாள். ஏன்னா அதுக்கு காரணம் சர்வவியாபி. சர்வவியாபி அப்படின்னா எங்கும் வியாபிச்சிருக்கிறவன். கிளம்பி ஒரு இடத்துல சேர்ந்து அப்புறம் தோன்றவன் கிடையாது. உடனே பட்டு இங்க மறைவா அங்க தோன்றுவான். அப்படிப்பட்டவன் தான் பெருமாள். அப்படி ஆறாமுதன மங்களாசாசனம் பண்ண போனதான சுவாமி நம்மாழ்வார் வாரா வருவாய் வாரா அருவாயினர். பெருமாள் உருவாயும் இருப்பான், அருவாயும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பார். சொல்றாரு இல்லையா? ஆணவமில்லாத அன்பரின் ஹிருதயத்தில், ஆணவமில்லாத அன்பரின் ஹிருதயத்தில் காணப்படும் கருணை கடலாகிய கண்ணல், காணப்படும் கருணை கடலாகிய கண்ணல், துணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், உதிரத்தை பரிகசிப்பான் நாராயணல். எள்ளுக்குள் எண்ணெய் போல், எள்ளு எண்ணெய்ங்கிறது சொல்ல முடியுமா? அதை எப்படி சொல்ல முடியாதோ அந்த மாதிரி பகவான் இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு நேரம் இருக்கிறதுனால பெருமாள் அங்க இருக்காருன்னு நினைச்சுட்டு இருக்கோம். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் உட்கார்ந்து பெருமாள் கேட்கிறார், காத்துல கேட்கிறார். இந்த ஒளியில பெருமாள் இருக்கார், ஜலத்துல இருக்கார், ஆகாசத்துல இருக்கார், பூமியில இருக்கார். அவர் இல்லாத இடம் ஏது? எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைவுற்றார் போல், எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைவுற்றார் போல். அதை எங்கேயும் வேணாலும் பார்க்கலாம் இல்லையா? அதனாலதான் பிரகலாத சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை மிரட்டான். ஹிரண்யகசிபு எங்க இருக்கா? அவங்க எது எங்க இருக்கா? சீகரி சொல்லு. எந்த தூண்ல இருக்கா சொல்லு. பயங்கர ஸ்தம்பங்கள் நிறைய இருக்கு. எந்த தூண்ல இருக்க? இந்த தூண்ல இருப்பாளா? இந்த தூண்ல இருக்காப்பா, இந்த தூண்ல இருக்கான்னு சொல்றதா? அப்பான்னு கூப்பிடல பிரகலாதன், அப்பான்னு கூப்பிடல. அசுரவரியா பிரம்மன்னே அப்படின்னு கூப்பிடுறான்னு தவிர அப்பான்னு கூப்பிடல. ஏன்னா அப்பா நல்ல போதனை பண்ணலையே. நல்ல போதனை பண்ணா அப்பா. பெருமாள் காமிச்சிட்டு தானே அப்பா.
பெருமாளையே இல்லை, நான் தான் பெருமாள்னு சொல்றோம் அப்பா இல்லையே. அதான் வியாக்கியானத்துல எழுதினா கிரண்யபுரம் போல் உள்ளதுன்னு எழுதினா. கிரண்யபுரம் எப்படி இருக்கும்? கிரண்யாய நமகான்னு அப்படி சொல்லிட்டே இருக்கணும், பெருமாளை பத்தி சொல்லக்கூடாதுன்னு அவனுடைய முதல் ஆணையே. அதனால இங்க குழந்தை கேட்ட உடனே எங்கும் இருக்கா, எங்கும் இருக்கான்னு இருக்கட்டும்டா, பிரகலாதான் இங்க இருக்கானா, இங்க இருக்கான் பார், எனக்கு தெரியலையே. குழந்தை சொல்றதான் திருஷ்யத்தே, எனக்கு தெரியறதே. அவன் சொல்றானா எனக்கு தெரியல, நான் திருஷ்யத்தே, எனக்கு தெரியல. விளக்கட்டு மாண்டான், என்ன வேணா பண்ணுப்பா, உள்ள இருக்கா எனக்கு தெரியறது, ஸ்ரீஹரி உள்ள இருக்காரு. கம்பநாட்டு ஆடுவான் எத்தினான், பாகவதத்துல குத்தினான். ஒருத்தர் ஒண்ணு எழுதினா அது அவனுக்கு இருக்கிற கோபத்துல 2 பண்ணிருப்பான். அப்படி அந்த தூணை ஒரு குத்து விட்ட உடனே அப்படியே பெருமாள் தூணை பிளந்துட்டு பெருமாள் உள்ள வந்துட்டார் இல்லையா. சத்யம் விதாதும் நிஜ பிரித்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யதாத் அத்யத்புத ரூபமுத்வகன்னே ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் ந மானுஷம். மிருகமும் இல்லை மனுஷனும் இல்லை இல்லையா. அப்படிப்பட்டதான ஒரு சிருஷ்டி பிரம்மதேவனால கூட பண்ண முடியாது. தூண்லேருந்து வெளியில வரான், ஒரு கந்தம் வீசறது, அவனுடைய பிடரி மயிர் கண் அப்படியே கொதிக்கிறது. அதோட அப்படி வெளியில வந்து பார்க்கறான். பிரகலாதனை பார்க்கறதே குளிர்ந்து பார்க்கறான், குளிர கட்டாட்சம் பண்றான். ஹிரண்யனை பார்க்கறதே கண்ணு கொதிக்கிறது. பாகவதாபச்சார பட்டியாளா நீ அந்த குழந்தைய என்ன பாடுபட்டிருக்க, என்ன பாடுபடுத்தின அப்படின்னு கோபம் வருதான். அப்ப எங்கும் வியாபிச்சிருக்கிறவனுக்கு ஒரு இடம் தனியா அவசியம் இல்லை இல்லையா. நான் பாகவதாலாம் பெருமாள் எங்கும் இருக்காருன்னு தான் பாடுவாளாம். கதி கதி உந்தன் ஸ்வரூபம் உலகமே அருளாடனே வைகுண்ட பூதத்தானே. ஹரி ஹரி குந்தல் ஸ்வரூபம் உலகமே அருளாடனே வைகுண்ட பூதத்தானே. சங்க சக்கரதனனே கருட வாகனனே, சங்க சக்கரதனனே கருட வாகனனே பங்கஜநாபனே பதித பாவனனே. ஹரி ஹரி உந்தல் ஸ்வரூபம் உலகமே அருளாடனே வைகுண்ட புரத்தானே. பாகவதெல்லாம் பாடுறாரு இல்லையா. நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் அப்படி சொல்லும் பொழுது அந்த நாராயணனுக்கு வாசல் வேண்டுமா? அவன் உள்ளதான ஆவிப்பவிச்சிருக்கான், அவனுக்கு எதுக்கு வாசல் அப்படின்லாம் கேட்கிறா இல்லையா. அடுத்த பதத்துல சொல்றா, நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். போற்றப்பறை தரும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றா. பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த சக்கரவர்த்தி திருமகனை ராமன் நினைச்சு தெய்வம் நினைச்சுட்டு அவனை சரணாகதி பண்ணினா விபீஷன் உயிர்ந்து போனான், தப்பிச்சு விட்டான், பெருமாளுடைய கிருபை கிடைச்சுட்டோ. ஆனா கும்பகர்ணனோ ராவணனோ சரணாகதி பண்ணிக்கவே இல்லை, எதிரின்னு நினைச்சா மாண்டு போனான். அதை பாசுரம் எழுதத்தையே ஆண்டாள் எழுதுறா. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். கூற்றம்னா யமன். எத்பாவம் தத் பவதி, நீ பெருமாள் நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் பேசுவார். நம்பெருமாள் நம்மகிட்ட இங்க பேச போறார் அப்படின்னா பேச மாட்டேன். நம்பெருமாள் ரங்கநாதன் நம்மகிட்ட பேசுற மாதிரி இருக்கு, கை வச்சுட்டு இருக்கிறார், சௌக்கியமானு கேட்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சுட்டா சௌக்கியமானு கேட்கிற மாதிரி இருப்பார். சிரிக்கிற மாதிரி இருக்குன்னா சிரிப்பார். திடீர்னு என்ன பக்கம் திரும்பினமா இருந்தது சுவாமி, பெருமாள் சேவையாளையும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்பெருமாளுடைய கை கூப்பிட்டே இருந்தேன். திடீர்னு பெருமாள் அப்படி திருப்பி பார்க்கிற மாதிரி இருந்து சீமா தாங்கிற அப்படி திருப்பினா டக்குன்னு பெருமாள் சேவையாச்சு சொல்றவா உண்டு. நம்பெருமாள் யார் யாருன்னு மனசை பார்ப்பார், மனசை பார்த்து அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் இல்லையா. அதனால இங்க சொல்ற கூட்டம்னா யமன் மாதிரி ராமன் இடத்துல வந்து விழுந்து உயிரை மாற்றிட்டான்.
யாருன்னா கும்பகர்ணன். பண்டொரு நாள் ஒரு காலத்துல கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், அம்மா நீ இன்னும் இப்படி தூங்கிட்டு இருக்கியே, கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும். கும்பகர்ணனுக்கும் உனக்கும் போட்டி கொடுத்தா. என்ன போட்டியா? தூக்கத்துல போட்டியா, யார் நன்னா தூக்குறா, யார் தூக்கத்துல ஜெயிக்கிறா அப்படின்னு போட்டியா. கும்பகர்ணனோட உனக்கு போட்டியா? அந்த போட்டியில் ஒருவேளை அம்மா நீ ஜெயிச்சுட்டியோ, நீ ஜெயிச்சுட்டதுனால கும்பகர்ணன் தோத்து போயிட்டா, அந்த தோற்றவருடையதான தூக்கமும் உனக்கு வந்துவிட்டு, அதுவும் சேர்ந்துட்டோ, அதனால நீ வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? ஏன்னா கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு பார்க்கணும். உனக்கு பெருந்துயில கொடுத்தானா அப்படின்னு. ராமனிடத்துல தானா வந்து மாண்டு போனாங்கிறத வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறார். பதார்த்த தரிசனத்திற்காக வைத்த விளக்கொடியிலே விட்டில் பூச்சிகள் வந்து விழுந்து உயிரை மாய்க்குமா போலே அப்படின்னு எழுதுறார். பதார்த்த தரிசனம். நம்ம அதுல கரண்ட் போயிட்டு வச்சுக்கோ, இப்பதான் வேற வேற விளக்கெல்லாம் வந்து கொடுத்து நம்ம வந்து சிம்னி விளக்கோ அரிக்கல் லைட்டோ அதெல்லாம் ஏத்துறது இல்லை. அந்த காலத்துல அந்த மாதிரி விளக்கு ஏற்றினான்னா பக்கத்துல இருக்கிற கொசு பூச்சி கிச்சி வந்து அதுல வந்து அக்னிகிட்ட வந்து விழுந்து செத்து போகும். அந்த மாதிரி இங்க சொல்ற பதார்த்த தரிசனத்திற்காக வைத்த விளக்கிலே விட்டில் பூச்சிகள் வந்து உயிரை மாய்க்குமா போலே. அந்த மாதிரி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு ராமன் வந்துட்டான்னா நீங்க தெரியாம அவனை யமனா நினைச்சுன்னு அவன்கிட்ட போய் நீனே விழுந்து உன் உயிரை மாய்ச்சிருந்த அப்படிங்கிற. தண்ணீர் குடிக்க கல்லின ஏரியிலே அமிழ்ந்து தலை குப்பரை விழுந்து சாவாரை போலே அப்படின்னு எழுதுறார். தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு இது ஒண்ணு கட்டுறா. கல்லின ஏரியில ஒரு ஏரி கட்டுறான்னா, பெரிய ஏரி கட்டுறான்னா, ஏரியில போய் நாமளே விழுந்து தலை குப்பரை விழுந்து உயிரை மாய்ச்சிருந்தா ஏரி மேலேயா குத்தம்? அந்த மாதிரி விட்டில் பூச்சி வந்து உயிரை மாய்ச்சிருந்தா அந்த விளக்கு மேலேயா குத்தம்? அந்த மாதிரி ராமன் மேல குத்தமில்லை அப்படின்னு வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறார். என்ன அவன் தர்மஸ்வரூபன். ராமோ விக்கிரகமான் தர்மஹா இல்லையா? ராமன் வந்து தர்மஸ்வரூபம். அதைத்தான் தொல்லைப்படி ஆழ்வார் தமிழ்ல அறம் சுவராகி நின்ற அரங்கனாருக்கு ஆட்சியாரேன்னு எழுதினர். இவர் சம்ஸ்கிருதத்துல இருக்க தமிழ்ல அறமே சுவரா இருக்கக்கூடியவர். ரிபூணாம் அபி வத்சலஹா அப்படின்னு வால்மீகி ஸ்லோகம். எதிரிகளை கூட ராமன் வந்து கண்மணியே அப்படின்னு கொண்டாடுபவனம். அவ்வளவு கிருபாளுவம். கருணா காபுஸ்தன். அவன் அப்படி பண்ணுவான், கருணா காபுஸ்தன். அதனாலதான் ராமன் இடத்துல தோஷம் கிடையாதுங்கிறார். கும்பகர்ணன் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. இங்க சொல்ற உன்னுடைய கும்பகர்ணனுடைய துயில் உன்னுடைய துயிலோ பெருந்துயில் தான். வியாக்கியானத்தில் எழுதுறா கும்பகர்ணன் தூங்கினா அது கூட துயில் தான். ஏன்னா ஒரு பெண்ணை பெருமாளிடமிருந்து பிரித்தது. ஆனால் உன்னுடைய பெருந்துயிலோ 5 லட்சம் கோடி பெண்களை பெருமாளிடமிருந்து பிரித்தது. அதனால உன்னுடைய துயில் பெருந்துயில் அப்படின்னு அனுபவிக்கிறார். தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தாலும் கும்பகர்ணனுக்கு ஏன் அப்படி தூங்கிட்டே இருந்தான்னா, கும்பகர்ணனுக்கு என்னன்னா அவெல்லாம் வந்து உடம்புல வலிமை இருந்தா கூட தபஸ் பண்ணி பெருமாள்கிட்ட வரத்தை கேட்டுப்பா. வரம் கேட்டு அதுக்கப்புறமா அது வரத்தை வச்சுட்டு யாரையாவது ஆட்டி படைக்கிறது. அப்படிதானே ராவணன் வரம் கேட்டான். எனக்கு எதுலையுமே எனக்கு மரணம் கூடாது, யாராலையும் எனக்கு மரணம் கூடாதுன்னு பிரம்மதேவன்கிட்ட கேட்டான். மரணமே இருக்கக்கூடாது, மனுஷனால கூடாது, வாழக்கூடாது, நிறைய கேட்டான். அதுல மனிதனால் மரணம் கூடாதுன்னு கேட்கலையா. அதனால தேவர்கள் சொன்னா இவன் கேட்கும் போது மனிதர்களாக மரணம் கூடாதுன்னு கேட்கல, மனிதர்கள் அவன் அல்பமா நினைச்சான். அதனால தசரனுடைய குமாரனாக நீ பிறந்து இவனை வந்து சம்ஹாரம் பண்ணணும்னு தேவர்கள் வந்து பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சிருந்தார். ராமன் இடத்துல, சீமன் நாராயணன் இடத்துல அவர் அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது பெருமாள் எழுந்தொழினார். அப்ப பிரார்த்திச்சிருந்தாலும் தேவர்கள்லாம், இந்திராதி தேவதைகள்லாம். அதனால அவதாரம் பண்றான் இல்லையா. அந்த மாதிரி கும்பகர்ணன் பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணாலும். சரி, என்ன வரம் கேட்கறதுக்காக தபஸ் பண்ணா அப்படின்னா நித்தியத்துவம்னு கேட்கணும்னு அவனுக்கு ஆசை. நித்தியமா இருக்கணும், சாகாவரம்னு சொல்றோம் இல்லையா. நித்தியமா சாஸ்வரமா இருக்கணும். அந்த வரன் இப்படியாவது பிரம்மதேவன் சேர்த்து வாங்கிடணும்னு கடுமையான தபஸ். பிரம்மதேவன் பிரத்யட்சமாயிட்டார். என்னப்பா வேணும்னா சரஸ்வதி யோஜனை பண்ணா
இவன் வந்து நினைச்சபடி வரத்தை கேட்டு அவரும் கொடுத்துடுவார். கொடுத்துட்டா பெரிய கஷ்டமா போயிடும், உலகத்துக்கு பெரிய நஷ்டம், இதனால எவ்வளவு பேர் கஷ்டப்படுவாளோ அப்படிங்கிறதுனால சரஸ்வதி நாக்குல போய் உட்காந்துட்டான். நீ கேளு நான் பாத்துக்கிறேன்னுட்டா. சரஸ்வதி நாக்குல இருந்தா தானே நல்ல வார்த்தை வரும். சரஸ்வதி அவன் நாக்குல உட்காந்துடுறா. நல்ல வார்த்தைக்கு தான் சொல்றது பெரும்பாலும். சரஸ்வதி உன் நாக்குல இருக்காளோ நல்ல வார்த்தை வந்து எல்லாம் சொல்றேப்பா, சரஸ்வதி உன் நாக்குல இருக்காளோன்னு கேட்கிறோம் இல்லையோ. அந்த மாதிரி இவன் தப்பா கேட்டதுக்கு இவன் கேட்க போறதுக்கு அவன் திருப்பி விடுறான் சரஸ்வதி நாக்குல இருந்து. பிரம்மதேவன் சொன்னா உன்னுடைய தபத்துல நான் சந்தோஷப்பட்டேன், உனக்கு எது வேணுமோ கேளுட்டான். உடனே கும்பகர்ணன் கேட்டாலும் நித்தியத்துவம்னு கேட்கணும்னு கேட்டானா. அவனுக்கு அது வரல, அது நித்ராவத்துவம் தான். எனக்கு நித்திரையுடைய பார்த்தாலும் தொம்னா தன்மைன்னு அர்த்தம். நித்திரையுடைய தன்மையை எனக்கு எப்போதும் கொடுத்தாலும் தூங்கிட்டே இருக்கும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்புறம் எழுந்துப்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடு எழுந்துக்கிறதே அவ்வளவு சாப்பாடு வைக்கணுமா, அவளை எழுப்புறதுக்கு ஈட்டியால குத்துறது, வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறது அப்படிலாம் பண்ணி கும்பகர்ணன் எழுப்பிடுவான். அதான் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ கும்பகர்ணன் நீ வந்து ஜெயிச்சுட்டியா, அதனால நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா, உன் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கலையே, அதனால இப்படி உள்ளவளா நீ இருக்கியே, நாம கிருஷ்ணானுபவம் பண்ண வேண்டாமா, ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே. கிருஷ்ணானுபவம் பண்ணி அதனால ஒரு சோம்பலால நீ எழுந்துக்க மாட்டேங்கிறியா. அனந்தருடையாய், அனந்தர்னா அது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனம். கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டே இருக்கிறதுனால அதுல அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு சோம்பல்னால நீ எழுந்துக்கலையா. அருங்கலமே தேற்றமாய் வந்து திற, நீ இப்போ தூங்கிட்டு இருக்க, எழுந்து வந்து புடவைகள்ல சீர் செஞ்சுட்டு வந்து வெளியில வா, ஏன்னா வெளியில வந்து திறந்துட்டு வெளியில வா, ஏன்னா நாங்க இத்தனை பேரும் பாகவதால் இருக்கோம், அதனால இந்த பாகவதால் இடத்துல நீ அபச்சாரப்படாத, எத்தனை அடியே அங்க காத்துட்டு இருக்கோம், எழுந்து வெளியில வா, தாரை வந்தது போலே வாராதே அப்படின்னு வியாக்கியானத்துல எழுதுறா. தாரை அப்படிதான் வந்தாலும், தாரை வரும்போது தூங்கி எழுந்துக்கிற மாதிரி வந்தாலும், ஏன்னா இளைய பெருமாளை மாத்தணுங்கிறதுக்காக லட்சுமணன் அந்த கதை சரித்திரம் இன்னும் நான் சொல்றேன். அதனால தாரை தேற்றமாய் வந்துன்னா புடவைகள்லாம் சீர் செய்து கொண்டு தூங்கிட்டே எழுந்து வரதுனால சீர் செய்து கொண்டு பக்குவத்தோட வினயமாக கதவை தந்து வெளியில வா, இத்தனை பாகவதால் இருக்கும், நாமெல்லாம் கிருஷ்ணனை அனுபவிக்கிறதுக்காக புறப்படுறதுக்காக போக போறோம் வா அப்படின்னு அழைக்கக்கூடியதான பாசுரம் இது. தலைவியை கூப்பிடுறது நிர்வாகத்தை, அதனால அம்மனாய் அப்படின்னு அழைக்கக்கூடிய பாசுரத்தை இன்னைக்கு பூர்த்தி பண்றோம். இது வரைக்கும் கேட்டவாடுகள்ல சகல விதமான க்ஷேமங்களையும் எம்பெருமான் கடாட்சத்தினால அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். நாளைக்கு அடியனுடைய உபன்யாசம் இங்க இல்ல, நடக்கிறது 37 ஆஞ்சநேயர் கோயில்ல, சஞ்சீவன ஆஞ்சநேயர் கோயில்ல 5 மணிக்கு உபன்யாசம். ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயன் அப்படிங்கிற தலைப்புல உபன்யாசம். யார் யார் முடியுமோ முடிஞ்சவா வந்து அங்க சிரவணம் பண்ணலாம். இங்க உபன்யாசம் இல்லாதனால இங்க இருக்கிறவா வந்தவா எல்லாரும் அங்க வந்துடணும். அதனால ஒரு நாள் விட்டு போக கூடாது இல்லையா. உங்களையும் நான் பார்க்காம இருக்க கூடாது, என்னையும் நீங்க பார்க்காம இருக்க கூடாது. எந்த சம்பந்தத்தினால்னா பகவத் குணங்கிற சம்பந்தத்தினால, வேற சம்பந்தம் வேண்டாம். சத்சங்கம்ங்கிற சம்பந்தத்தினால நம்ம சந்திப்போம். பெருமாளுடைய அனுகிரகம். அவரும் 37 ஆஞ்சநேயர் ஒவ்வொன்றா கொண்டாடிட்டு இருக்கா. வருஷம் ஹனும ஜெயந்தி உற்சவம் அதையும் கலந்துட்டு அவருடைய ஆஞ்சநேயருடைய கிருபா கட்டாட்சத்தையை எல்லாரும் பெற்றுக்கும்படியா பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கணும். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீமத் ஜெய் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மகீமகீஷாः. கோப்ராஹ்மணேभ्यः சுமமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.